வணக்கம் தோழர்களே. மோடிக்கு எதிராக இந்தியாவில் அலை வீசுகிறது. மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க. மோடிக்கு எதிராக சொந்த கட்சிக்காரங்களே மோடியை விரட்டி அடித்திருக்கிறார்கள். சொந்த கட்சிக்காரங்களே கொடியை கிழிச்சு எரிஞ்சிட்டு வேலை பார்க்கறாங்க. என்னங்க நடக்குது? இந்தியா முழுவதும் பற்றி எரிஞ்சிட்டு இருக்குங்க. இந்தியாவே போராட்ட களமாக மாறி இருக்கிறது. RSS பாஜக சங்கப்பரிவார் கும்பலுக்கு எதிராக கடுமையான போராட்டத்தை இந்தியாவில் மக்கள் நடத்துறாங்க. அதுலயும் குறிப்பாக இப்ப SIR ஓட்டு திருட்டு, அதுக்கு மேல அவங்க தேர்தல் திருட்டு, இது மாதிரியான எல்லா வேலைகளையும் செய்து மக்களை படாத பாடு படுத்துறதுனால மக்கள் கடும் கோபத்துக்கு ஆளாயிருக்காங்க. அதுல இப்ப ஆரவள்ளி மலையை சுரண்டுறது, அதானிக்காக நிலங்களை முழுசா கொடுக்கறது, இப்படி பல வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க இந்த RSS கும்பல். இவங்களுக்கு எதிராக மக்கள் எப்படி நிக்கிறாங்கன்னா, தங்களுக்கான வழிகளில் போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன பையங்க அவன் என்ன பண்றான்னா, போய் இந்த பாஜக கொடி இருக்குல்ல, அந்த கொடியை எடுத்துட்டு வரான். கொடியை எடுத்துட்டு வந்து சல்லுன்னு கிழிக்கிறான். கத்தியை வச்சு கிழிச்சிட்டு அதை நாலாம் படிச்சு ஷூக்குள்ள வச்சு அசிங்கப்படுத்துறான் பாஜகவை. எனக்கு எந்த வழிகள் தெரியுமோ அந்த வழியில் பாஜகவை எதிர்ப்பேன். அதான் மேட்ரு. ஷூக்குள்ள துணியை வைக்கிறது மேட்ரு இல்லை. பாஜக கொடியை கிழிச்சு நான் செருப்புக்குள்ள தாண்டா வைப்பேன், உனக்குலாம் அவ்வளோ தாண்டா மரியாதை அப்படின்றதுதான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பாருங்க தொடர். பாத்தீங்கல்ல, அதை வீடியோ எடுத்து வெளியிடுறான் பாரு தைரியமானா. எவ்வளவு வெறுப்பு பாஜக மேல இந்த மக்களுக்கு வந்திருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் தாண்டிங்க ஒரு சின்ன பையன், மிஞ்சி போனா 15 வயசு இருக்கும். இது எங்க நடக்குதுன்னா பீகார்ல நடக்குது. ஒரு 15 வயசு குழந்தைங்க, 15-14 இருக்கு, சின்ன குழந்தைங்க. அதுக்கெல்லாம் அவனுங்க என்ன பண்றாங்கன்னா போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க. ஒரு சுவத்துல ஒட்டப்பட்ட போஸ்டர்ல செருப்பு கட்டி அடிக்கிறாங்க மோடி படத்தை அட்டின்னு அடிக்கிறானுங்க. அடிச்சு மூஞ்சிய உடைக்கிறாங்க மோடிய. இடையில எச்சியும் துப்பிட்டு அடிக்கிறான். இப்ப பீகார் மக்கள் எவ்வளவு வேதனையில இருக்காங்க, எவ்வளவு கடுப்புல இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா பீகாரினுடைய வாழ்வாதாரத்தை ஒண்ணுமில்லாமக்கி வச்சிருக்கிறீங்க. சீத கோயில் கட்டுவேன், அந்த கோயில் கட்டுவேன், இந்த கோயில் கட்டுவேன்னு வேலை வெட்டி கொடுக்காம, பள்ளிக்கூடங்கள் இல்லாம அந்த மக்கள் நடுத்தருவில் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு இடையில கரெக்டா எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு வாரத்துக்குள்ள வீடுகளெல்லாம் அடிச்சு தள்ளிட்டீங்க. அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? கடுமையான கோபத்துல குழந்தைங்க கூட செருப்பை கழட்டி அடிக்கிறாங்க பாருங்க. இதை விட இன்னொரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு. என்ன? பாஜகவினுடைய தலைவர்களை பாஜகவினரே அடிச்சு வரட்டது. நீங்க என்னதான் இருந்தாலும் நம்ம தலைவர் அப்படித்தானே தோணும். ஆனா பாஜக காரங்களுக்கு எவ்வளவு கோவம் இருந்தா, இனியெல்லாம் இவன் திருந்த மாட்டாப்பா, இனியெல்லாம் இவன் தர மாட்டான், இவங்களை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறத விட அடிச்சு போட்டுருவோம் அப்படின்னு சொந்த கட்சிக்காரனை காருக்குள்ள வச்சு முற்றுகையிட்டு, அந்த பெண்ணெல்லாம் அவ்வளவு ஆவேசமா இருக்காங்க. கடுமையான முற்றுகையிட்டு, நீ ஒரு கேடு கட்டவன்டா, நீ ஒரு கேவலமான ஆளு, உன்னை விட மாட்டேன்டான் மொத்தமா சுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்களேன். இதுக்கு இடையில இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? இந்துக்கள் பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான இடங்க. இந்து சாமியார்கள் எல்லாம் பாஜகவுக்கு எதிராக நிக்கிறாங்க. அதுலயும் சங்கராச்சாரியர், காசி சங்கராச்சாரியர், அவரு மோடியை பார்த்தாலே ஆக மாட்டேங்குது அவருக்கு. ஏற்கனவே அந்த கும்பமேளா சமயத்துல மோடி ஒரு மோசமானவே, இந்து விரோதி அப்படிலாம் திட்டிருந்தாரு. மோடி போய் ராமர் சிலையை எடுத்து வைக்கும் போது மோடி கேவலமானவன், அவன் ஏன்டா ராமர் சிலை எடுத்து வைக்கிறான்லாம் கேட்டிருந்தாரு. அவர் தான் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, 600 வருஷம் 700 வருஷம் 1000 வருஷம் பழமையான கோயில்களை எல்லாம் இடிச்சு தள்ளி இருக்கிறானுங்க இவனுங்க. குறிப்பா கங்கை நதிக்கரையில் இருக்கக்கூடிய வாரணாசி அவருடைய சொந்த தொகுதி. யாரு? மோடிக்கு சொந்த தொகுதி. மோடியுடைய தொகுதியிலேயே 500-600க்கும் மேற்பட்ட கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கு. இவன் இந்து விரோதி. கார் பார்க்கிங்காக, RSS கார் பார்க்கிங்காக ஒரு பெரிய கோயில், 1400 வருடங்களுக்கு பழமையான கோயிலை இடிச்சு தள்ளி இருக்கிறானுங்க. இதை நாங்க கேட்டோம்னா எங்க மேல குவிச்சு விடுறாங்க அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை பேசியிருக்காரு பாரு.
वो मंदिर जो 2000 साल पुराने थे, वो मंदिर जो 500 साल पुराने थे, वो मंदिर जो 800 साल पुराने थे, वो सारे के सारे तोड़ करके फेंक दिए गए। இது பரவாயில்லைங்க, இவர் பேசிட்டாரு வந்து பாருடான்னு நிக்கிறாரு. இவர் கூட இருக்கிற சிஷ்யர்கள் இருக்காங்களே, அவங்கள காவல்துறையை வச்சு உத்தரப்பிரதேசல எவ்வளவு கேவலமா ஒடுக்கியிருக்காங்க. தர தரன்னு குடுமையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்கங்க. அப்படியே சடசடசு தரையில போட்டு இழுக்கிறான். இந்த ஆளுங்க கிட்ட எல்லாம் ஒரு சாமானிய உழைக்கிற மக்கள் கிடைச்சா என்ன பண்ணுவான்? ஒரு சிறுபான்மை மக்களோ, பட்டியலின மக்களோ, பழங்குடி மக்களோ, உழைக்கிற சாமானிய மக்களோ, பெண்களோ கிடைச்சா இவன் என்ன பண்ணுவானுங்க? இப்ப யோசிங்க. தர முடிய பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அப்படியே ஒரு ஆடு மாடை கூட அப்படி செய்ய மாட்டாங்க. நம்மளாம் மனுஷங்க, அவங்களாம் மனுஷ மிருகங்க. உத்தரப்பிரதேசத்துல ஒரு சாமியாரு நாங்களாம் இந்து மதத்தை காப்பாற்ற வந்தவங்க, நாங்களாம் இந்து மதத்துக்கு ஆளுன்னு சொல்ற இவனுங்க எப்படி இழுத்து போட்டிருக்கானுங்கன்னு பாருங்க. தமிழ்நாட்டுல இதே போல ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டுல பாஜகவில இருந்து பலரும் கட்சி மாறிக்கிட்டு இருக்கிறாங்க, பலரும் வேற வேற கட்சிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. திமுகவிலே பல பேர் வந்து சேர்ந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக கொங்கு மண்டலத்துல பல பாஜகவினுடைய கட்சி கிளைகள் கலைக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் ஏதோ ஒரு ஊர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, கார்ல இருக்கிற பாஜக கொடியை கழட்டிட்டு அதுல டிஎம்கே கொடியை மாட்டி கோஷம் போறான். என்ன கோஷம்? மாண்புமிகு தளபதி வாழ்க, டாக்டர் கலைஞர் புகழ் வாழ்க அப்படின்னு கோஷம் போடுறாங்க. தளபதியா தளபதியா டாக்டர் கலைஞர் புகழ், டாக்டர் கலைஞர் புகழ், டாக்டர் கலைஞர் புகழ், தளபதியா சின்னரா தளபதியா. என்னடா நடக்குது தமிழ்நாட்டுலன்னு பார்த்தா, கோஷம் போட்டுட்டு தங்கள் கட்சி மாறி இருக்கிறார்கள். இனிமேல் இங்க மட்டும் இல்ல, எங்க போனாலும் பாஜகக்கு இதான் நிலைமை. வட இந்திய மக்களே திருந்திட்டாங்க, வட இந்திய மக்களே கடுப்பாயிட்டாங்க. வட இந்திய குழந்தைய கூட மோடியை அடிச்சு ஆடிட்டு இருக்காங்க. இப்போ மோடியுடைய அரசியல் அஸ்தமித்து கொண்டிருக்கிறது. மோடியினுடைய அரசியல் முடிவுக்கு வந்து விட்டது. RSS பாஜக சங்கப்பரிவார் கும்பலினுடைய அட்டூழியம் முடிவுக்கு வருது. ஒட்டுமொத்த இந்தியாவும் மோடிக்கு எதிராக திரும்பி இருக்கிறது.